மைசூர் அரண்மனை. அதாவது மைசூருக்கே ஒரு ஐகான் சொல்லலாம். 72 ஏக்கரில் அமைஞ்சிருக்கிற இந்த பேலஸ் தான் மைசூரோட மிகப்பெரிய ஒரு ஐகான். இந்த அரண்மனைக்கான சிறப்பு அம்சமே இதில் உள்ள சிவில் ஒர்க்கு தான். தங்கம் வெள்ளியால் ஆன சிம்மாசனம், தேக்கு மரத்தால் ஆன கதவு ஜன்னல்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட அறைகளும் கூட இங்கே இருக்குது. 1912 41 லட்சம் செலவில் இந்த அரண்மனை கட்டப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட அதிசயமான இந்த அரண்மனையை இந்த வீடியோவில் நீங்கள் பிளாகாக பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 2.5 கிலோமீட்டர் நீளமும் 130 அடி உயரமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான டேமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அணைக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அது என்னன்னா, இந்த அணையிலிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு நீர் திறந்து விடப்படுது. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான அணையையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மைசூர் பேலஸ் வந்தாச்சுங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்னு. இங்கே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் பற்றி கவலையே பட கிடையாது. எவ்வளோ கார் வந்தாலும் இங்கே பார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோங்க. இந்த சைடு தாங்க என்ட்ரி. அப்படியே செப்பல் பேக்கெலாம் கொடுத்துட்டு அப்படியே என்ட்ரி ஆக வேண்டியதான். செப்பல்ஸ் இங்கே தாங்க ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. அப்படியே செப்பலை ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான். இந்த பேலஸுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா பர் ஹெட்டுக்கு 50 ருபீஸ் வாங்குறாங்க. இது போக உங்களுக்கு பைக் அண்ட் கார் பார்க்கிங்குமே இருக்குது, அதுக்குமே சார்ஜஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அரண்மனை இப்படி கிடையாதுங்க. அதாவது 1897களில் வெறும் மரங்களை வச்சே கட்டியிருந்தாங்க. அங்கே ஒரு தீ விபத்து ஏற்பட்டதுனால அதை முழுமையாக அகற்றிட்டு அதுக்கப்புறம் 1912 இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு போயிருந்தோம். அப்போதைக்கு கேமரா, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எதுவுமே அலோடு கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் மெமரிஸை கேப்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து மைசூர் பேலஸை சுற்றி பார்க்கணும்னா எங்கே இருந்தாலும் பெங்களூர் மெஜஸ்டிக் வந்துடுங்க. அங்கேருந்து உங்களுக்கு டேரெக்டாக மைசூருக்குற ஊருக்கே பஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பெங்களூர்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்குமே டேரெக்ட் பஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஜஸ்ட்டு பெங்களூர்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 180-200 கிலோமீட்டர்ஸ் வருங்க. பெங்களூரில் உள்ளவங்க கரெக்டாக பிளான் பண்ணால் இந்த இடத்துக்கு 1 டே ட்ரிப்பாக கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். மைசூரில் பார்க்குறதுக்கு பேலஸ் மட்டும் கிடையாதுங்க. இது போக ஒரு 6-7 இடங்கள், ஃபேமஸான இடங்கள் இருக்குது. நம்ம பிஃபோர் வீடியோவிலுமே போட்டிருக்கோம் மைசூரோட முக்கியமான இடங்கள்லாம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி உங்களுக்கு எந்த இடம் போகணும் வரணும்னு தெரிலனா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான ஷெடியூலை நான் போட்டு கொடுக்குறேன். இந்த பேலஸை நீங்கள் விசிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவுட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த மைசூரோட ஃபேமஸான மைசூர் பாக்கு, அப்புறம் அந்த மைசூர் சாண்டல், இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தனம் விஷயங்கள் உள்ள எல்லா நறுமண பொருட்களுமே உங்களுக்கு ஆர்கானிக்காக கிடைக்குங்க. வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்குறதுனா கூட இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த இடத்த இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பங்கு ஃபாரினருமே வந்து விசிட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த அரண்மனை இங்கிலாந்தில் உள்ள ஒரு அரண்மனையை முன்மாதிரியாக கொண்டு இங்கே கட்டப்பட்டிருக்கிறதுனால இது உலக புகழ் பெற்ற ஒரு ஃபேமஸான ஒரு இடம். கர்நாடகாவில் தசரா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பண்டிகை. அந்த தசரா நாளே மைசூர் பேலஸ் தாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அழகாக இது மைசூர் பேலஸை விசிட் பண்ணோம். ஓகேங்களா, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, நல்ல ஒரு ஹிஸ்டரிக்கலான ஒரு பிளேஸாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. அழகாக நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேஆர்எஸ் பேக் வாட்டர் தாங்க. அங்கே ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு என்ன ஏதுங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட வந்திருக்காங்க. ஹனுமந்த் பலாவ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் வந்து தான் சாப்பிட வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து சிக்கனு, மட்டனு, அது மாதிரி நான்வெஜ் ஐட்டங்களுக்கு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ வந்து இங்கே நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க. சரி, ஓகே, எப்படி இருக்குதுங்கிறத ட்ரை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்லா தான் இருக்குது. இல்லை, முட்டை, கிரேவி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பிளேட் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அந்த பிரியாணி ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. உங்களுக்கே தெரியும் கர்நாடகா ஸ்டைலில் எப்படி கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு. ஒரு 10க்கு ஒரு 6 மார்க்கு கொடுக்கலாங்க அந்த பிரியாணிக்கு. மைசூர் பேலஸை விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேஆர்எஸ் டேமுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு அந்த டேமை வியூவை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ಅಲ್ಲೇ ಪಾರ್ಕ್ ಮಾಡಬೇಕು. ಒಂದು ಎಷ್ಟು ಕಾರುಗಳಿದೆ ನೋಡಲ್ಲಿ.
அவ்வளோதாங்க. இந்த இது டேமுக்கு வந்தாச்சுங்க, கேஎஸ்ஆர் டேம். டேமுக்கு வந்தாச்சு. கார் பார்க்கிங்கை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு, எவ்வளோ கார் வந்து நிற்கிது பாருங்கள் இந்த டயத்துக்கே. அப்போது வந்து மதியத்துலலாம் எவ்வளோ கார் வந்திருக்கும் பாருங்களேன். நம்ம கடைசியாக வந்து அந்த டேமுக்கு வந்தாச்சுங்க. இந்த டேமு தான் வந்து காவேரி ரிவரோட டேமு. இந்த டேம்லேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறது இந்த இடத்துலேருந்து தான். இந்த இடத்துலேருந்து தான் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இப்போ அந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே நான் பார்த்துட்டேன், ஒரு பெரிய காம்பவுண்ட் சவர் மாதிரி, காம்பவுண்ட் சவர் அதுக்கும் மேலேங்க அது ஒரு மாதிரி ஏதோ பல கிலோமீட்டருக்கு வந்து அந்த டேம் இருக்குங்க. உண்மையிலே பெரிய டேமு, நல்லா இருக்குது. எப்படி இருக்குங்கிறத நம்ம பக்கத்தில் பார்க்கலாங்க. இந்த அணையை கட்டுவதற்கு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிற ஒரு சிவில் இன்ஜினியர் தான். இவரோட பிறந்த நாளை தான் இன்ஜினியர்ஸ் டேவாக வந்து நாம் இந்நேரம் வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட மகான் படைத்த நிறைய படைப்புகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனாங்க. நம்ம உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 6:30, கரெக்டாக இருட்டுற நேரம். கரெக்டாக நம்ம டிக்கெட்டு 100 rupees ஒரு ஆளுக்கு வாங்குறாங்க. அப்படியே உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருட்டிடுச்சு. அங்கே வந்து இது அதென்ன ரெயின் டான்ஸ் மாதிரி ஒரு ஷோ பண்ணுறாங்க. அந்த டேமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெயின் டான்ஸு, வாட்டர் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் டிலேவாக போனதுனால, ஒரு 10 to 15 minutes டிலேவாக போனதுனால அந்த ஷோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1 hour கழிச்சு தான் அந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ 1 hour எங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து ரிட்டன் ஆயாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை பை.